Shalom, 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 shalom. Wish you all a very happy, graceful, blessed New Year. God bless you all. God bless you all. God bless you. God bless you. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு மிக சிறப்பாக கிருபையுடனும் தேவனுடைய பரிபூர்ண நன்மையினாலும் நிரம்ப நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். I bless you. Let this year be a great year. ஆமென். ஆதி காலத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், பிறக்கட்டும் பொற்காலம்னு சொல்லிட்டு. அந்த பொற்காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையட்டும். ஆமென். I prophesy that let this year be a graceful year. ஒரு கிருபை நிறைந்த ஆண்டா இருக்கட்டும். ஆமென். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நிறைவேறி நீங்கள் அனைவரும் சபையாக மாறவும், உண்மையை தெரிந்து கொள்ளவும், கிறிஸ்துவாக வாழ்ந்து காட்டவும் நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். God bless you. 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 It is a wonderful day. New Year is a beautiful day. I want you to join me today to discover one of the greatest essence to fight the whole year, which will keep our mindset clear and perfect on the path which we are planning to go. The clarity, that's very important. So today we'll discuss the essence. Take that home, practice it, have that clarity till 2025 ends and become conquerors. Stay with me. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24 29. John chapter 20 verses 24 to 29. யோவான் 20 24 29 வாசிக்க கேட்போம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டானால் காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஹல்லேலூயா. 29வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிங்க. அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். Jesus said to him, Thomas, because you have seen me, you have believed. Blessed are those who have not seen and yet have believed. தமிழ்ல ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க. மீண்டும் வாசிங்க. அந்த வார்த்தையை நான் சேர்த்து வாசிக்கிறேன், கவனமா பென்சில் இருந்தா மார்க் பண்ணிக்கோ. அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். அந்த இடத்துல ஏனெனில் நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். Jesus said to him, Thomas, because you have seen me, you have believed. இன்றைய புத்தாண்டு செய்தியின் தலைப்பு because. ஏனெனில். because. பகல பார்த்து சொல்லுங்க. because. ஏனெனில். நம்ம பேசுற பாஷையில சொல்லணும்னா ஏனா. ஒரு 2 சென்டென்ஸை சேர்க்கும் போது அந்த ஏனா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆமாவா இல்லையா? இது நடந்தது அதனாலன்ற வார்த்தையும் பயன்படுத்துறோம், ஏனா. ஆமென். சோ பிகாஸ், ஏனெனில். சரியான வார்த்தை ஏனெனில். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதன் வழியாக எங்களை பிரயாணிக்க நீர் உதவி செய்யும். சரியான அர்த்தங்களை கற்றுக்கொண்டு அதை நாங்கள் பயன்படுத்தி இந்த வருடம் முழுவதும் நாங்கள் வெற்றியடைய நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம் 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 ஷலோம். God bless you. நியூ இயர் விஷ் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்,
ஹாப்பி நியூ இயர். நம்ம இந்த தடவை மாத்தி விஷ் பண்ணோம். ஹாப்பி கிரேஸ்ஃபுல் நியூ இயர். ஹாப்பி கிரேஸ்ஃபுல் நியூ இயர். ப்ராஸ்பரஸ் நியூ இயர். abundant நியூ இயர். hallelujah. amen. It is a year of completeness. If you add the numbers, the number 9 comes. So it is a year of complete. amen. முழுமை அடைந்த வருடம் அது. hallelujah. amen. A new chapter of 2025. இன்னையிலிருந்து டேட் சேஞ்சஸ். வருஷத்தோட அந்த டேட் மாறுது. 2025. ஆமென் ஆமென் ஆமென். நியூ இயர் வருஷம் எந்த மதத்தோடைய ஒரு சேர்ந்த ஒரு ஃபெஸ்டிவலா இல்லைனாலும் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஆமாவா இல்லையா? என்னங்க, ஹிந்துவோடைய ஃபங்க்ஷன் கிடையாது, கிறிஸ்தவ ஃபங்க்ஷன் கிடையாது, முஸ்லீம் ஃபங்க்ஷன் கிடையாது, ஆனா நியூ இயர்னா ஒரு சந்தோஷம், ஜாய். என்ன அப்படின்னா புதுசா பிறந்த மாதிரி ஒரு அனுபவம். ஆமாவா இல்லையா? பல வருஷம் இந்த உலகத்துல இருந்தாலும் அந்த நியூ இயர்ன்ற நைட்டை தாண்டும் போது ஒரு ஜாய். ஆஹா சூப்பர், புதுசா பிறந்த மாதிரி ஒரு புது சாப்டர். எத்தனை பேருக்கு புது நோட்ல எழுத பிடிக்கும்? எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது வாசனையே வாசனை. ஆமாவா இல்லையா? வாசமா இருக்கும். சூப்பரா அந்த ஃபர்ஸ்ட் பேஜை திருப்பி அந்த எழுதுற எழுத்திருக்க பிரமாதம். ரொம்ப நிறைய பேர் இந்த கிறுக்குறவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் கவனமா அப்படியே செதுக்குவாங்க ஒவ்வொரு எழுத்தா. ஏன்னா பக்கம். ஆமாவா இல்லையாங்க? அது மாதிரி நியூ இயர் ஒரு பெரிய ஜாய். ஆஹா, பழசு எல்லாம் ஒளிஞ்சு என்ன வச்சான், புதுசா இருச்சு. புதுசா நாளையில இருந்து ஃப்ரெஷ்ஷா. இப்போவே நம்ம ரெசல்யூஷன்லாம் எடுத்திருப்போம், வெயிட் குறைக்கிறேன் இந்த வருஷம். நடக்கவே கூடாது ஆண்டவரே. இந்த நியூ இயர் அப்போ என்ன அப்படின்னா நம்ம மனசுல ஒரு திருப்பம். சரி, இன்னையில இருந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறேன், கிளீனா ஆரம்பிக்கிறேன், பைபிள் 5 வசனம் வாசிக்கிறேன், நியூ இயர்ல இருந்து ஃபாஸ்டிங் இருப்பேன், காலையில எந்திரிச்சோடனே வாசிச்சிருவேன், காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன் நியூ இயர்ல இருந்து. இப்படி பல ரெசல்யூஷன் நம்ம வச்சிருப்போம். இதுல நிறைய பிசினஸ் மேனா இருக்கட்டும், நிறைய நமக்குள்ளேயே என்ன வச்சிருப்போம்னா 2025 வீடு வாங்குறோம், 2025 எல்லாத்தையும் முடிக்கிறோம், பயங்கரமா என்ஜாய் பண்றோம். இது எல்லாம் சரி, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், என்ஜாய் பண்ணுங்க, வேண்டாம்னு நான் சொல்லல. ஆனா மிக முக்கியமானது 2025 எவ்விடத்தில் போட்டாலும் மனரம்யமாக இருப்பேன்ற முடிவை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை அசைக்க எவனாலையும் முடியாது. ஆமென். That is one of the greatest resolutions I suggest you to take. ஆமென். 2025 காத்தடிக்கும், புயல் வரும், வெயில் அடிக்கும், அக்கினி இருக்கும், என்ன நடந்தாலும் டேக் த ஸ்டாண்ட். என்ன நடந்தாலும் என் மனசு தளராது, நான் எவ்விடத்திலும் மனரம்யமாக இருப்பேன்னு எடுத்துட்டீங்கன்னு வைங்க, பணம் வருது பணம் வரல, பொருள் வருது பொருள் வரல, 2025 சிறப்பான ஆண்டா இருக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். சோ என்ன, இந்த நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே கொண்டாடினாலுமே ரொம்ப அந்த ஒரு ஜாலியிலே இருப்போம். நியூ இயர் கொண்டாடும், பிரியாணி சாப்பிட்டோம், புது ட்ரெஸ் போட்டோம், பூசை பார்த்தோம், அதெல்லாம் இருந்துகிட்டே அந்த ஒரு ஜாலியில போயிட்டு இருக்கும் போதே ஒரு ஃபோன் கால் வரும், 3 நாள்ல இஎம்ஐ கட்டணும், உடம்பு வலி வரும், உடம்புல வியாதி வரும். உடனே 2024 என்ன சோகத்துல இருந்தோமோ அதே பையோட திரும்ப 2025 போயிட்டு இருப்போம். ஆமாவா இல்லையா? அதே ஒரு சோகம், அந்த ஒரு ஃபோன் கால், அந்த ஒரு காரியம் அது நடந்த உடனே நமக்கு ரொம்ப சோகமாய் என்ன ஆயிரும், கூனி குறுகி போய் திரும்ப அதே ஒரு சோகம், அதே துக்கம், அதே அவிசுவாசத்துக்குள்ளேயே நம்ம திரும்ப 2025 பயணம் பண்ண ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னா சர்வைவ், we tend to survive. எப்படியாவது இந்த வருஷத்தையும் கடந்துருவோம், ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு கடந்துருவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ள தள்ளப்படுறோமே தவிர, இந்த வருஷம் நான் சொன்னபடி சொல்லி ஜெயிச்சு காட்டுவேன் யாருமே இறங்க மாட்டேன்றோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒரு முக்கியமான திருப்பு முனை, உடம்பளவுல இல்ல, மனதளவுல, சிந்தையின் அளவுல, ஆத்மாவின் அளவுல ஒரு திருப்பத்தை நம்ம திருப்பிட்டோம், ஒரு கீயை கண்டுபிடிச்சிட்டோம். பரலோகத்தின் திறவுகோல் எப்படி பேதுருட்ட இருக்கு, அது மாதிரி இது ஒரு திறவுகோல். இதை நம்ம கரெக்டா பயன்படுத்திட்டோம்னு வைங்களேன், எத்தனை வருஷம் கடந்தாலும் நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. ஆமென். ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க இன்னைக்கு போகும்போது நியூ இயர் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அதனால நல்லா இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. இங்க இருந்து ஒரு மனசளவுல ஒரு காரியத்தை எடுத்துட்டு போகணும். அது 31/2025 வரைக்கும் உங்க கூட டிராவல் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. சில பேர்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும்,
பாஸ்டர் நம்ம சந்தோஷமா இருக்கவே முடியாதா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எங்கேயாவது இருக்கா பாஸ்டர்? நம்ம உடனே சொல்லுவோம் அது பரலோகத்துல இருக்கு. பரலோகமே உனக்குள்ள இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கு. நான் மாத்தி சொல்றேனா? ஆமா இல்ல? ஆமீன் அல்லேலூயா. நிச்சயம் உங்களால 365 நாட்கள் சந்தோஷமாக, செழிப்பாக, கிருபையுடனும் தயவுடனும் இருக்க முடியும்னு வேதம் சொல்லியிருக்கு. அதை தான் இன்னைக்கு படிக்க போறோம், அதை தான் கடைபிடிக்க போறோம். அடுத்த 365 நாள் சிறப்பா இருக்க போறோம். ஆமென். எத்தனை பேர் என் கூட சிறப்பா இருக்க போறீங்க? சத்தம் பத்தலையே. விருப்பம் இல்லையோ? விருப்பம் உள்ளவங்க இன்னும் சத்தமா சொல்லியிருக்கணுமே. குட். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுங்க. சிறப்பா இருக்க போது சிஸ்டர் இந்த வருஷம். தூங்குனாங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் குலுக்கி விட்டு எழுப்புங்க. எந்திரிங்க. சோதரா. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, வசனங்கள் வாசிச்சோம். யாரும் கருதிட வேண்டாம் இது வந்து குட் ஃப்ரைடே ஈஸ்டர் மெசேஜ்னு. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு திங் இருக்கு, வண்டர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதை என்னன்னு ஆராய்ந்து நம்ம படிக்க போறோம். வசனங்கள் வாசிச்சோம். என்ன அப்படின்னா, உலகுக்கே ஒளி கொடுக்க வந்த இயேசுநாதர் இறந்து விட்டார். முத நாள் அதுவுமா சாவை பத்தி பேசணுமா பாஸ்டர்? அவசியம் பேசணும். ஏன்னா இதுல அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் இருக்குங்க. ஆஃப்டர் தி கிரேட்டஸ்ட் எக்ஸிகியூஷன் ஹேப்பன்ட். இயேசு கிறிஸ்து மரணத்தை பிளான் பண்ணி செயல்படுத்தினாங்க. ஹலோ, அதை வந்து he didn't die, he was executed ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டட்னா பிளான் பண்ணி பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இப்படிதான் கொல்லணும், இப்படிதான் இது பண்ணணும், பக்கா பிளான் பண்ணி தூக்குனாங்க. உலகுக்கே ஒளி கொடுக்க வந்து, உலகிற்கு உப்பாயிருங்கள் ஒளியாயிருங்கள், பகைவரை நேசிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் மிக பிரமாதமா பேசின இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார். அல்லேலூயா. அவருடைய இறந்த அந்த மாம்சத்தோடைய துர்நாற்றம் வீசி கொண்டு இருக்கிறது. 3 வருஷமா இருந்த சந்தோஷம் ஒரே நொடி, ஒரே ஒரு சம்பவத்தினால சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. 3 வருஷமா கத்துக்கிட்ட ஞானங்கள், 3 வருஷமா உருவாக்கின விசுவாசம், 3 வருஷமா ஏற்படுத்தின அன்பு எல்லாம் ஒரு சம்பவத்தினால சுக்குநூறா உடைஞ்சு போயிடுச்சு. ஒன் இன்சிடென்ட், just because of one incident. ஒரே நைட்ல 3 வருஷம் அவரோடய இருந்து அவர் மேல் அன்பு செலுத்தி இவர்தான் அப்படின்னு நம்பின எல்லா நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் ஒரு நைட்ல சுக்குநூறா போயிடுச்சு. just one night. எவர் ஒருவர் நம் அனைவரையும் எடுத்து செல்வார், எவர் ஒருவர் நம் அனைவருக்கும் விடுதலை தருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மனுஷன் ஒரு கல்லறைக்குள்ள வச்சு அடைக்கப்பட்டு ஒரு கல்லினால் மூடப்பட்டு விட்டார். எந்த மனுஷருக்காக எல்லாவற்றையும் விற்று, தங்க வேலை, தான் தொழில் எல்லாத்தையும், குடும்பம், பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்களோ அந்த மனுஷர் இப்போ இவங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டார். சீஷர்களுக்கு நம்பிக்கை, விசுவாசம், அன்பு எல்லாம் உடைஞ்சிருச்சு. அவர் பேசிய வார்த்தைகள் இருக்கு பாருங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் 3 வருஷம் பேசிய வார்த்தைகள், 3 வருஷம் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், 3 வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பொய் போல தெரிந்தது, பொய்யாகி விட்டது ஒரு சம்பவத்தினால. just because one incident, the whole 3 years was a failure. ஒரு சம்பவத்தினால 3 வருஷமும் அட்டர் ஃபெயிலியர் மாதிரி தெரிஞ்சிச்சு. டோட்டல் ஃபெயிலியர் because of an incident. 3 நாள் கழித்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எந்திரித்து விட்டார். ஆஃப்டர் 3 days இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு மகதலேனாள் மரியாளை முதல்ல சந்திக்கிறார். சந்திச்சு நான் உயிரோடு இருக்கேன் நீ போய் சொல்லுன்னொன்னே மகதலேனாள் மரியாள் ஓடி போய் சொன்னாங்க. பேதுரு நம்பவில்லை. பேதுரு எந்திரிச்சு ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டும் பேதுருவால நம்ப முடியல. ஏன்னா ரோமர்கள் அந்த உடலை கடத்தி இருந்தா, உடலை வேற இடத்துக்கு மாத்திருந்தா என்னவாயிருக்கும்? இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க மன பிரம்மையில பேசுறாங்க அப்படின்னு கருதிட்டாங்க. யாருமே நம்பல. இப்படி பல கேள்விகள், பல இன்னல்கள், பல சூழ்நிலைகள்ல சூழ்ந்திருந்த சீஷர்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து தோன்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து தோன்றி, யாரும் பயப்பட வேண்டாம், நான் உயிரோட இருக்கேன்னு அவங்க நம்புவதற்காக என்ன பண்றாரா?
எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறார். ஆத்மாவும் நான் தான், மாம்சமும் நான் தான், இங்க பாருங்கன்னு சாப்பிட்டு காமிக்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நடக்கும் போது ஒரே ஒரு மனிதர் மட்டும் அங்க இல்லை. தோமா அந்த இடத்துல இல்லை. ஹலோ, தோமா அந்த இடத்துல இல்லை. தாமஸ், அவரை சும்மாவே நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? சொல்லுங்க. சந்தேக தோமா. நீங்க இங்க எல்லாம் விசுவாசமா இருக்கீங்கல்ல, சந்தேக தோமா, டவுட்டிங் தாமஸ். சரி, நான் ஒன்னு கேட்கிறேன். நீங்க எல்லாரும் அந்த 12 சீஷர்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்து அப்படி இறந்து சொன்னது எல்லாம் பொய்யாயி இறந்திருந்தாருன்னா எத்தனை பேர் நம்பி இருப்பீங்க நீங்க? இயேசு கிறிஸ்து உயிரோட வந்துட்டாருங்க அப்படின்னா எத்தனை பேர் நம்புவீங்க? அம்மா வேலையை பாரியா போயா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இன்னைக்கு நியூ இயருங்க, சும்மா வைங்க. இன்னைக்கு நியூ இயரு. 3 நாள் கழிச்சு நான் எஸ்ரம்மா வீட்டுக்கோ எல்லாரும் நீங்க பிரேயருக்கு போயிருக்கீங்க. அங்க ஓடி வந்து தீர்க்கதரிசி செல்வநாதன் திரும்ப எந்திரிச்சாருன்னா எத்தனை பேர் நம்புவீங்க? எத்தனை பேர் நம்புவீங்கன்னு கேட்டேன். எத்தனை பேர் நம்புவீங்க? ஒருத்தர் நம்ப மாட்டீங்க. ஒருத்தரும் நம்ப மாட்டீங்க. இது இப்போ உள்ள மனுஷருக்கு சொல்றேன். நீங்க பாட்டுக்கு வெளியில போய் சொல்லிடாதீங்க, அவங்க அப்பா இயேசு கிறிஸ்துவோட சேர்த்து பேசுறாரு தெரியுமா அப்படின்னு. அப்பா காஷன், இது ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். இப்போ கொஞ்சம் அப்படியே நீங்க எல்லாரும் சீஷர்கள் இடத்தை நிரப்பி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளாம் அங்க உட்காந்துருக்கோம். மகதலே நாள் மரியாள் மாதிரி நான்சி அக்கா ஓடி வந்து இயேசு கிறிஸ்து எந்திரிச்சிட்டாருன்னா எத்தனை பேர் நம்புவோம்? நான்சி அக்காவை கூப்பிட்டு காதை திருவி பொழிச்சுன்னு ஒரு அடி கொடுத்து போய் ஓரமா உட்காரு, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, நாங்களே துக்கத்துல இருக்கோம், விளையாட்டா இருக்கா உனக்கு, கேட்போமா இல்லையா? அப்படின்னு இருக்க சமயத்துல ஒரு 11 பேர்கிட்ட தோன்றி பேசிட்டாரு இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த 11 பேரும் பார்த்துட்டாங்க இயேசு கிறிஸ்துவ, நேரா பார்த்துட்டாங்க. சரி, அவர் ஆவிதான் பேசுறதுன்னு பார்த்தா சாப்பிட்டே காமிக்கிறாரு. மாம்சம் இருந்தா தானங்க சாப்பிட முடியும். சாப்பிட்டு காமிச்சிட்டாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உயிரோட எந்திரிச்சிட்டாரியா. அவர் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னது ஞாபகம் வருது. ஆமா, அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எந்திரிப்பேன்னு சொன்னார்ல அப்படின்னு 11 பேரும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா ஒருத்தர் ஆகல. ஹலோ, தோமா அந்த இடத்துல இல்ல, அதனால கன்வின்ஸ் ஆகல. இப்போ இந்த 11 பேர் கஷ்டப்பட்டு தோமாவை நம்ப வைக்கிறாங்க. இல்லைங்க, ஆண்டவர் எந்திரிச்சிட்டாருங்க, நாங்க பார்த்தோங்க, எங்க நடு இந்த இடத்துல தாங்க நின்னாரு, இப்படி தாங்க சாப்பிட்டாரு. நான் நம்புறதா இல்ல? ஆமாவா இல்லையா? எப்படி இருக்கும்? கூடவே இருந்து கூடவே பிரயாணம் பண்ணி ஏன் தோமாவால நம்ப முடியல பாஸ்டர்? எனக்கு என்ன கேள்வினா, why not a possibility? ஒரு 1% பாசிபிலிட்டி ஏன் இருக்கக்கூடாதுன்னு தோமா கேட்டிருக்கலாமே. ஒரு இடத்துலயாவது தோமா யோசிச்சிருக்கலாம்ல, ஏன் இவ்வளவு அற்புதம் செஞ்சவர் ஏன் 3ஆம் நாள் எந்திரிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் அவருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கலாமே. அந்த சின்ன இடத்துக்கு கூட தோமா இடம் தரலையே. ஏன் அப்படின்னா தோமாவுடைய மாம்சம் அவருடைய சிந்தையை மேற்கொண்டு விட்டது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தோமாவுடைய மாம்சம் அவருடைய சிந்தையை மேற்கொண்டு விட்டது. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, எண்ணத்துல தான் சிந்தையில ஒரு இடத்துல சரி எந்திரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது தன்னுடைய மாம்சம் கண்ணால் பார்த்து விட்டது இயேசு கிறிஸ்து இறந்தத, காதால் கேட்டு விட்டது. ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் கடைசியில சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் காதால கேட்டுருச்சு. இயேசு கிறிஸ்து இறந்ததை கண்ணால பார்த்தாச்சு. இயேசு கிறிஸ்து செத்த உடல்ல தொட்டும் பார்த்தாச்சு. இயேசு கிறிஸ்து இறந்து அந்த மாம்சத்தோட துர்நாற்றத்தை நுகர்ந்தும் பார்த்தாச்சு. ஆமாவா இல்லையா? 5 சென்சஸ்ல 4 சென்ஸ் கன்வின்ஸ்டு. 4 சென்ஸ் கன்வின்ஸ்ட். மாம்சம் சிந்தையை மேற்கொண்டுருச்சு. மாம்சம் என்ன சொன்னுச்சு? முடியவே முடியாது. கண்ணால பார்த்துட்டு, காதால கேட்டுட்டு, நுகர்ந்தும் பார்த்தாச்சு, தொட்டும் பார்த்தாச்சு, இயேசு கிறிஸ்து இறந்துட்டார், நம்ப மாட்டேன். இன்னைக்கு நம்மளுடைய பல பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம சிந்தையில தோன்றதை விட மாம்சம் பார்ப்பதை தான் மேற்கொண்டு அதிகாரம் செய்கிறது. அதனாலதான் நம்மளுடைய போராயுதங்கள் என்னவா? மாம்சத்துக்கேற்றவை கிடையாது. அரண்களை நிர்மூலமாக்குறதுனா என்ன பாஸ்டர் அப்படின்னா, எனக்கும் நான்சி அக்காக்கும் போர் கிடையாது. நான்சி அக்கா தப்புன்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் சொல்லுது பாருங்க, அதுக்கும் எனக்கும் தான் போர். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஜோயலுக்கு எனக்கும் சண்டைங்க. ஜோயல் என்ன தப்பா பேசிட்டாரு, ஜோயல் மோசமானவர்னு இந்த மாம்சம் எனக்கு சொல்லி கொடுக்குது. ஆமென். இப்போ என் போர் என்னன்னா, இதை மனசுல ஏத்துக்கிட்டு ஜோயல்கிட்ட போர் போவது போர் கிடையாது. பைபிளின் படி
என் மாம்சம் இப்படி சொன்னிச்சு பாருங்க, அதை உடைச்செறிஞ்சு நியாயம் தீர்க்காதபடி அவருக்குள்ள இருக்கிறது தேவன் தான் ஏதோ ஒரு சூழல்ல பேசி விட்டாருன்னு அதை மேற்கொள்வதுதான் போர், ஆவிக்குரிய போர். இப்போ இந்த இடத்துல ஏன் மாம்சம் ஜாஸ்தியானுச்சு பாஸ்டர் அப்படின்னா, விசுவாசம் என்பது மாம்சத்தில் ஏற்படுவது கிடையாது, அது சிந்தையில் ஏற்படுகின்ற காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் சிந்தையில் ஏற்படுகிறது. விசுவாசம் சிந்தையில் ஏற்படுகிறது. விசுவாசம் சிந்தையில் ஏற்படுறது, காணாத இடத்துல ஏற்படுது, காணாத ஒண்ணு மேல ஏற்படுது. ஆனா மாம்சம் பார்த்ததை, கண்டதை, கேட்டதை, நுகர்ந்ததை தான் உங்க மாம்சத்துக்கு சொல்ல. இந்த இடத்துல தோமாவால விசுவாசத்தை பிடிக்க முடியல. ஏன்னா மாம்சம் மேற்கொண்டு விட்டுருச்சு. பார்த்தாச்சு, தொட்டாச்சு, கேட்ட, இயேசு இறந்து விட்டார். அதனால அவர் நம்பவும் இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் விசுவாசத்துல நிக்க முடியல பாஸ்டர்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, உங்க மாம்சம் மேற்கொள்ளுதே தவிர எந்த அசுத்தாவியோ எந்த கிரியைகளோ உங்களுக்கு எதிர்த்து வேலை செய்யவில்லை. உங்க மாம்சம் தான் உங்களை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறது. உங்க மாம்சம், உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள இன்னைக்கு வார்த்தையை தேவன் பேசுறார். இன்னைக்கு ஞானதாசங்களுக்கு தேவன் பேசினார், பலம் கொண்டு திடமனதாய் இரு, எதை குறித்தும் கவலைப்படாதே. இப்போ அவர் மனசுக்குள்ள அந்த விசுவாசத்தை ஏத்திட்டார், வார்த்தையை பிடிச்சிட்டார், சிந்தையில பிடிச்சிட்டார். வீட்டுக்கு போன உடனே ஒரு ஃபோன் காலோ இல்ல பில்லோ ஏதாவது வந்துச்சுன்னா, கண்ணால மாம்சம் பாக்குது, காதால அந்த பில்லை பத்தி கேக்குது, தொட்டும் பாக்குது. உடனே என்ன பண்ணுது மாம்சம்? இல்ல, தேவன் சந்திக்க மாட்டார், உன்னால முடியாது, நீ தோத்து போயிருவ அப்படின்னு உடனே நம்ம டிசைட் பண்ற இடத்துல இருந்து என்ன பண்ணிடுறோம்? விசுவாசத்தை கைவிட்டுறோம், மாம்சத்தின்படி செவி சாச்சிடுறோம். ஆமேன். அதனாலதான் வேதத்துல சொல்லுது, 2 மாஸ்டரை நீங்க என்னைக்குமே சர்வ் பண்ண முடியாது, 2 முதலாளிகளை நீங்க என்னைக்குமே பின்பற்ற முடியாது. ஒன்னு இவரு இல்லைன்னா அவரு. ஆமாவா இல்லையா? இது உலகத்துல உள்ளவங்களை பத்தி கிடையாது. ஒன்னு உலகம் இல்ல இயேசு கிறிஸ்து கிடையாது. ஒன்னு மாம்சம் இல்லை உங்களுடைய ஆத்மா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒன்னு மாம்சம் இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற சபை. அல்லேலூயா, ஆமென். சபை பக்கம் சாஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. மாம்சத்து பக்கம் சாஞ்சிட்டீங்கன்னா அதே ஆரம்பிச்ச இடத்துல திரும்ப வந்து நின்றுவீங்க. ஜீரோ பிரச்சனை, அதே ஜீரோல சுத்திக்கிட்டே இருப்பீங்க. என்னைக்கு ஒருவன் தன் ஆத்மாவின்படி பரிசுத்த ஆவியானவரின்படி வார்த்தையின்படி நிற்கிறானோ அவன் வெற்றி பெற்றதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய போர் அதுதான். அல்லேலூயா. நியூ இயர் அதுவுமா என்ன? இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ற தேவன் உங்களுக்கு சொல்ற பாயிண்ட் அப்படின்னா, நீங்க இந்த வருஷத்துல தயவு செய்து அவருக்கும் எனக்கும் பிரச்சனை, அவங்களுக்கு எனக்கும் பிரச்சனை, இந்த சூழல்னால் அந்த கிடையாது. உங்கள் மாம்சத்துக்கும் உங்கள் ஆத்துமாக்கும் பிரச்சனை, அதுல ஜெயிச்சு காமிங்க. ஆமென். இன்னைக்கு ஏனோக்கொன்ன ஒரு தப்பு பண்றாரு. ஏனோக்கொன்ன பாருங்க, ஒருன்னு பாருங்க, தப்பு பண்ணீங்களா அப்படின்னு சும்மா சொன்னேன். ஏனக்கொன்ன தப்பு பண்றாரு. அது தப்புன்னு சொல்லி கொடுக்கறது யாரு? என் மாம்சம் தானே. அப்ப என் மாம்சத்துக்கு அந்த தப்பு தெரிஞ்சிருக்குல்ல. ஆமாவா இல்லையா? ஆமா. இப்ப அவரை நியாயம் தீர்க்கிறதுக்கு நான் யாரு? நானும் அதே போல ஒரு மனிதர், அவரை போலவே ஒரு மனுஷர், ரத்தம் தான் ஓடுது, சதை தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஏதோ ஒரு சூழல்ல பண்ணிட்டாரு, அதை நான் ஏன் நியாயம் தீர்க்கணும்? முதல்ல அப்ப நான் என்ன பண்ணணும்? என் மாம்சம் சொல்லுது பாருங்க, ஏனோ தப்பு பண்ணிட்டான், ஒதுக்கி வை அப்படின்னு சொல்லுது பாருங்க, அதை உடைச்செறியணும். அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பகைவனா இருந்தாலும் நேசி, உன் மாம்சத்தை ஜெயிச்சு அவனை நேசி, அன்பே பிரதானம்னு சொல்லி முடிச்சாரா இல்லையாங்க? முடிஞ்சா இல்லையாங்க? இன்னைக்கு 2025 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபைட் அகைன்ஸ்ட் யோர் ஓன் செல்ஃப். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மாம்சத்தை எதிர்த்து போராடுங்க, உங்க மாம்சத்தை எதிர்த்து போராடுங்க. யோர் ஓன் பாடி. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரியவர். அல்லேலூயா. இப்போ பாத்தீங்கன்னா தோமா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாரு, நம்மளும் மாட்டிக்கிட்டோம். ஹலோ, தோமா மாட்டிக்கிட்டாரு, நம்மளும் மாட்டிக்கிட்டோம். ஒரு ஃபெயிலியர். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பயப்படுற காரியம் என்ன தெரியுமா? ஏற்கனவே நடந்தது திரும்ப நடந்துருமோ. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இறந்த காலத்துல நடந்தது தான் இன்னும் உங்களை பயமூர்த்திட்டே இருக்கு. கரெக்டா? The things that have happened in the past are blocking your future.
2025ல நான் சிறப்பா ஓடணும் அப்படின்னா நீங்க உங்க பழசு எல்லாத்தையும் இன்னைக்கே இங்கேயே கழிச்சிட்டு போயிடணும். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய நிறைய பேருடைய பயம் எங்க தெரியுமா இருக்கு? சரி, இன்னைக்கு பாஸ்டர் பயமா இருக்கு பாஸ்டர் அப்படின்றீங்கல்ல, இந்த பயம் என்னன்னு உட்கார்ந்து பார்த்துருக்கீங்களா? பயத்துக்கும் விசுவாசத்துக்கும் ஒரே வித்தியாசம் தாங்க. ரெண்டுமே காணப்படாதன் மேல வச்சிருக்க நம்பிக்கை. ஆமாவா இல்லையா? பயம் விசுவாசம் ரெண்டுமே நடக்கல, நம்ம நம்பிக்கையை எங்க வைக்கிறோம்னு பொறுத்து தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு பயம் இருக்கு, உங்களுக்கு காய்ச்சல் வரல, ஆனா வரதுக்கு முன்னாடி நீங்க அதை பார்த்து பயப்படுறீங்க. காணப்படாதன் மேல் விசுவாசம். இங்க சுகம் நடக்கல, ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடியே சுகம் நடப்பது போல நீங்க ஜெபம் பண்றீங்க. இது ரெண்டும் ஒரே தராசுல இருக்கு, எந்த பக்கம் நீங்க உங்க கையை வைக்கிறீங்கன்றதுதான். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய நிறைய பேருடைய பயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு இறந்த காலத்துல நடந்தது மீண்டும் நடந்துருமோ, ஏற்கனவே நடந்தது நடந்துருமோ, ஏற்கனவே செஞ்ச காரியம் இன்னைக்கு அடிச்சிருமோ, ஒண்ணு அந்த பயம். இல்ல அப்படின்னா எதிர்காலத்தை குறிச்சு பயம். ஹலோ, எதிர்காலத்தை குறிச்சு பயம். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எல்லாம் சரியா நடக்குமா, தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வாரா, என்ன செய்ய போறார், ஏது செய்ய போறார், இப்படி பல கவலைகளுக்குள்ள சிக்கி கொண்டு இருக்க நீங்க இன்னைக்கு வாழ தவறுறீங்க. வேதம் சொல்லுகிறது, இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரு, மகிழ்ந்து களி கூறுங்கள். டுடே இஸ் த டே. ஆமாவா இல்லையாங்க? ஆமேன் சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. ஆமேன். A failure, a word, a opinion, எல்லாமே உங்களை ஒரு இடத்துல ஸ்டக் ஆக்கி வச்சிருக்கு. யாராவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, யாராவது ஒரு ஃபெயிலியர் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல தோத்துருப்பீங்க, ஒரு இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க, யாராவது தவறா அவங்கள பேசியிருப்பாங்க. இப்படி பேசிய எல்லா காரியங்களையும் உங்க சிந்தையில வைத்து கொண்டு அது மீண்டும் நடந்து விடுமோ, அதனால நான் நம்ப மாட்டேன், அது நடந்துச்சுல அதனால நான் இப்படி இருக்கேன். இன்னைக்கு பல யங்ஸ்டர்ஸ் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, கொரோனா வந்துச்சுல அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் வேலை இல்லாம. ஆமாவா இல்லையா? டுடே your past haunts you, the past stops the progress. இன்னைக்கு நீங்க முன்னேறி செல்வதை தடுப்பது என்னது தெரியுமா? உங்க நண்பர்களோ சொந்தக்காரங்களோ எதிரிகளோ கிடையாது, உங்க இறந்த காலம் தான் உங்களை தடுத்து கொண்டு இருக்குது. ஹலோ, யார் தடுத்து கொண்டு இருக்கா? இறந்த காலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இறந்த காலம். பாஸ்ட், யுவர் பாஸ்ட். இறந்த காலம் தான் உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு. கொரோனா வந்ததுனால என் வேலை எல்லாம் போயிடுச்சு, கொரோனா வந்ததுனால என் பிசினஸ் போயிடுச்சு, அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தினால என் வாழ்க்கையே பாழா போயிடுச்சு, அன்னைக்கு நான் ஒழுங்கா படிக்கிறதுனால இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன், அன்னைக்கு இடையில இந்த ஏனா அதையும் சேர்த்துறீங்க. நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு நான் அந்த தப்பு பண்ணேன். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சொல்றீங்களா இல்லையா? என் பிசினஸ் இன்னைக்கு ஓடல, ஏன்னா கொரோனால அடி வாங்கிருச்சு. நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாவியா இருக்கேன், ஏன்னா நான் அவ்வளோ கரடு முரடா இருந்துட்டேன். நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், இன்னைக்கு உடல்ல ஒரு வியாதி இருக்கு, ஏன்னா அப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேன். இந்த ஏனா. ஆமென். ஏனான்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தி நீங்க எதிர்காலத்துல உள்ள கவலையோ இல்ல இறந்த காலத்துல உள்ள கவலையோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், ஏன்னா அன்னைக்கு நான் அவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இல்லை, ஏன்னா நான் ஒழுங்கா ஜெபிக்கல, இன்னைக்கு தேவன் எனக்கு அற்புதம் செய்யல, ஏன்னா நான் விசுவாசமா இல்லை. ஏனா 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 because I am not okay because something happened there. I am not okay because corona disturbed my career. I am not happy because nothing is working in my way. I am not happy, I am not joyful, I am not beautiful because your life runs on because. இந்த ஏனாக்கு அப்புறம் நீங்க சேர்க்கிற காரியங்கள் ரெண்டுத்தையும் கவனிச்சு பாருங்க. ஒன்னு அது எதிர்காலத்தை குறிச்ச பயம், இல்ல இறந்த காலத்தில் நடந்தது குறிச்சு பயம். அதே போல தோமாவும் மாட்டிக்கொண்டார். 11 பேர் போய் ஏசு எந்திரிச்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லும் போது நான் நம்பவே மாட்டேன். நான் நம்பிக்கையா இருந்தேன், ஆனா அன்னைக்கு நடந்தது பாருங்க அந்த சம்பவம்.
கண்ணு முன்னாடி மறிச்சார்ல, அதனால நான் நம்ப மாட்டேன். ஹலோ, நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? 11 பேர் போய் சொல்றாங்க தோமாட்ட, நம் மீட்பர் எழுந்து விட்டார், நம்மை வழி நடத்தினவர் எழுந்து விட்டார். நான் நம்பவே மாட்டேன். நான் விசுவாசமா தான் இருந்தேன், நான் நல்லா தான் இருந்தேன். இப்போ ஏன் என்னால நம்ப முடியலன்னா, அந்த சம்பவம் நடந்தது. என்னால அவரை விசுவாசிக்க முடியல. ஏன்னா நான் அவர் இறந்ததை கண்ணால பார்த்தேன். என்னால அவர் வார்த்தைகளை சிந்தையில ஏத்த முடியல. ஏன்னா அவர் கடைசியில சொன்ன வார்த்தைகளை நான் கேட்டேன். ஏன்னா சரி, 8 நாள் 8 days பயங்கரமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு தோமா. மென்டல் ஸ்ட்ரெஸ். அவர் சிந்தைக்கும் அவர் உடலுக்கும் பயங்கர ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு 8 நாட்கள். ஆமென். மாம்சம் சொல்லுது அவர் இறந்துட்டாருன்னு ப்ரூஃபோட. ஆவி சொல்லுது 11 பேர் சொல்றாங்க எந்திரிச்சிட்டாரு, ஒருவேளை இருக்குமோ, நடந்திருக்க வாய்ப்பு இருக்கோ. இது ரெண்டுக்கு நடுலையும் தோமா மாட்டிருக்காரு. மாம்சமா ஆத்மாவா அப்படின்னு மாட்டிட்டு இருக்க போது திரும்ப அவங்க எல்லாரும் கூடி இருந்த சமயத்துல மீண்டும் ஒரு முறை வாசிங்க பார்ப்போம். 24வது வசனத்துல இருந்து. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அவன் நம்பவே மாட்டேன். எவ்வளோ நீ சொல்லு, நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் இயேசு கிறிஸ்து இறந்ததை பார்த்துட்டேங்க, நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்ட்டான். அப்புறம் தோமாக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. தோமா, நான் அப்படி நம்பணும்னா அவர் கையை நான் தொட்டு பார்க்கணும், அவர் விலா எலும்ப நான் தொட்டு பார்த்தா நான் நம்புறேன். இது சொல்லி 8 நாட்கள் கழிந்து விட்டது. 8 நாட்கள் பயங்கரமான போராட்டம், தன்னுடைய மாம்சத்திற்கும் ஆவிக்கும் பயங்கரமான போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லோரும் கூடி அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று இயேசுநாதர் தோன்றுகிறார், அவர்கள் மத்தியில் தோன்றுகிறார். தோன்றின பிறகு என்ன சொல்லுகிறார்? வாசிங்க பார்ப்போம். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட கோட் வேர்ட், சீக்ரெட் வேர்ட் என்ன தெரியுமா? சமாதானம் உண்டாவதாக. ஏன் பாஸ்டர் எப்போதுமே இயேசு கிறிஸ்து அப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய மனம் எப்போதும் பதப்பதிச்சுக்கிட்டே இருக்கு. இது நடந்துருமா, அது நடந்துருமா, இது நடந்துருமா, அப்படி போயிருமா, இப்படி செஞ்சிருமா, தவறா போயிருமா, சரியா போயிருமா, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. அதனால தேவன் உங்க எல்லாருக்கும் முதல்ல சொல்ற வார்த்தை சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. 2025ல இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துங்க. மொத்தமா சொல்ல பெருசா இருக்கு அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லி தரவா? ஷலோம். ஹலோ, ஷலோம் கருத்து தெரியுமா? சமாதானம் உண்டாவதாக. உங்க 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 நெஞ்சு பதப்பதைக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. 2025ல உங்களுக்கான கோட் வேர்ட் என்ன தெரியுமா? ஷலோம், சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு, அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நடுவே தோன்றி சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லிட்டார். சொன்னதே சரிங்க. இப்போ தோமா அங்க இருக்காரு, பார்த்துட்டாரு. தோமாக்கு ஏன் இப்படி தோணக்கூடாது? இவர் ஆத்மாவா இருந்தா, இவர் ஆவியா இருந்தா, ஆவியால மட்டும்தான் கதவுகள் பூட்டி இருக்கிற நடுவில் தோன்ற முடியும். ஆமாவா இல்லையாங்க? திடீர்னு மறுரூபமாய் தோன்ற முடியும். தோமாக்கு ஒரு டவுட் இருக்கு. இவரு ஆவியா இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு அவர் சிந்திச்சு முடிக்கிறதுக்குள்ள இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் கை விரலை நீட்டி என்னை தொட்டுப்பார், என் விலா எலும்பையும் தொட்டுப்பார், அப்பொழுது நீ விசுவாசிப்பாய். சொன்ன பிறகு என்ன நடக்குது? வாசிங்க பார்ப்போம்.
அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. ஓகே, இங்க பாருங்க, ரூம் பூட்டி இருக்கு, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. 11 பேர் நம்மனாலும் தோமாக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. திடீர்னு இயேசு கிறிஸ்து தோன்றார். தோன்றின பிறகும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் ஆத்மாவை இருந்தா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் கை விரலை நீட்டி நீ தொட்டுப்பார். ஆமென். 8 நாட்கள் பயங்கர போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. 8 நாட்கள் பயங்கர கேள்வியில் ஆழ்த்தப்படுறார். 8 நாட்கள் பயங்கர அவிசுவாசமால இருக்கிற தோமா அன்னைக்கு தொட்டு பார்த்ததை விட சரி, இந்தியாவுக்கு பிரயாணம் பண்ணி இயேசு கிறிஸ்துவோடைய புகழை எங்கெங்கும் பரப்புனாரா இல்லையாங்க? எப்படிங்க நடந்தது? சரி, இப்போ கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனை விட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, தோமா, நீ இயேசுவோட இருந்தவர் தானே? நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க, கேட்போம். இயேசுவோட இருந்தவர் தானே? நீ அன்னைக்கு நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட எந்திரிச்சதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே. நீங்க அதை ஏத்துக்கவே மாட்டேன்னு சொன்னீங்களே. இப்ப எப்படி நீங்க தைரியமா பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் போது தோமா, ஆமா, நான் சொன்னேன், நான் இயேசு கிறிஸ்து உயிரோட எந்திரிச்சதை நம்ப மாட்டேன்னு சொன்னேன். நான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டாருன்னு சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா என் மாம்சம் அப்படி பார்த்துருச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து நடுவில் தோன்றி அவர் கையை நான் தொட்டம் பாருங்க, அந்த நிமிஷத்துல இருந்து நான் நம்புறேன். தோமாவுடைய மொத்த எண்ணமும் மாறுனுச்சா இல்லையா? இது எல்லாமே எங்க நடந்தது அப்படின்னா, தோமா தொட்டு பார்த்தார் பாருங்க. அது வரைக்கும் அந்த பிகாஸ், ஏன்னா நான் நம்ப மாட்டேன், ஏன்னா நான் பார்த்திருக்கேன், நான் நம்ப மாட்டேன், ஏன்னா நான் இது செஞ்சிருக்கேன், நான் நம்ப மாட்டேன், ஏன்னா அந்த செத்த உடலுடைய நறுமணத்தை நான் பார்த்துட்டேன், ஆனால் நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த தோமா அடுத்து சாகும் வரை சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நான் சந்தோஷமா இன்னைக்கு உயிரோட சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நான் அவரை தொட்டு பார்த்திருக்கேன். ஆமென். 11 பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் தோமாக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. என்ன ஸ்லாக்கியம் பாஸ்டர் அப்படின்னா, 11 பேர் பார்த்தோன்னே நம்பிட்டான். இன்னைக்கு ஒரு வசனம் இருக்கு, கண்டு விசுவாசிப்பதை விட விசுவாசிப்பதே மேல். இருக்கா இல்லையாங்க? ஆனா அந்த விசுவாசன்றதுல லைட்டா தயக்கம் இருக்கும். ஆமாவா இல்லையா? இன்னும் பார்க்கல, இருந்தாலும் ஒரு தயக்கம். ஆனா தோமா அப்படி கிடையாது. நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், ஏன்னா அவர் ஆணி பாய்ந்த கரங்களில் நான் கை வைத்து பார்த்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், ஏன்னா அவருடைய விழாவில் நான் தொட்டு பார்த்திருக்கேன். இறந்தவர் கண்ணு முன்னாடி இறந்தவரை உயிரோட எந்திரிச்சு வந்தோன்னு நான் தொட்டு பார்த்திருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு சம்பவம் தோமாவுடைய மொத்த வாழ்க்கையும் திருப்பி போட்டுருச்சா இல்லையாங்க? அன்னையிலேருந்து ஒரு புது சிருஷ்டியா தோமா மாறிட்டாரு. அன்னையிலேருந்து எவன் என்ன பேசினாலும் எதையும் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டார் தோமா. ஏன்னா தோமா இயேசு கிறிஸ்துவ தொட்டு பார்த்துருக்காரு. ஆமாவா இல்லையா? சரி, இன்னைக்கு 2025 உட்காந்துருக்கோம். நான் யாரை பாஸ்டர் போய் தொடுவேன்? இயேசு கிறிஸ்து இல்லை. ஹலோ, எனக்கு சந்தேகம் இருக்கு. சந்தேகம் இருக்கிறவங்கலாம் கை உயர்த்துங்க. இல்லை, இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்காரா இல்லையான்றது இல்லை, இயேசு கிறிஸ்து செய்வாரா, நான் கேட்ட ஜெபங்களுக்கு பதில் தருவாரா, இப்படி சந்தேகங்கள் இருக்குல்ல. அப்படி சந்தேகம் உள்ளவங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். சந்தேகமே இல்லாம கொணாமல் விசுவாசிங்க. எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு. நான் என்ன ஜோமன்னாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன, நான் எப்படி இதை செய்து முடிப்பாரு? ஆமாவா இல்லையா? எப்படி இதை செய்வாரு? யார் மூலியம் செய்வாரு? சரியா ஜோம் பண்ணி இருக்கோமா? இப்படின்ற சந்தேகம் நமக்கெல்லாம் இருக்கா இல்லையாங்க? அப்படி சந்தேகம் இருக்கிற நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அன்னைக்கு தோமா தொட்டு பார்த்துட்டாருங்க இயேசு கிறிஸ்துவ. இன்னைக்கு நம்ம யாரங்க போய் தொட? யார போய் தொட்டு பார்க்க? தொட்டு பார்த்தாலே விசுவாசிக்கலாம். ஆமாவா இல்லையாங்க? தொட்டு பார்த்தா விசுவாசிக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து இல்லையே, யார போய் தொட்டு பார்க்கறது? பைபிள்ல இல்லாத ஒரு வாக்கியம் குரான்ல இருக்கு. என்ன தெரியுமா? பிதாவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துன்னு இருக்கு. ஹலோ, பிதாவனுடைய வார்த்தை, கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பிதாவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோட இல்லாம இருக்கலாம் நான் தொட்டு பார்க்கிறதுக்கு, ஆனா அவர் பேசின வார்த்தை என் கைகளில் இருக்கிறது. அல்லேலூயா.
ஆமென். இன்னைக்கு நம்மளை யாராவது பார்த்து கேட்கலாம், எப்படிங்க இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எப்படிங்க நம்மள தேவன் ரட்சிப்பார்? நம்ம குடும்பத்திலே கேள்வி இருக்கா இல்லையா? எப்படி நம்மளை தேவன் ரட்சிப்பார்? இவ்வளவு கடினமான சூழல்ல இருந்து தேவன் எப்படி ரட்சிப்பார்? ஆமா, ரட்சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த வார்த்தைகள் இருக்கிறது. அல்லேலூயா. 2025 எனக்கு அது வேணும் இது வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நீங்க மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜோட தான் கால் எடுத்தே வைக்கிறீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன பாஸ்டர் அட்வான்டேஜ்? உயிருள்ள வார்த்தைகள் உங்க கையில இருக்கு. ஆமென். உயிருள்ள வார்த்தைகள் உங்க கையில் இருக்கு. இனிமேட்டு இந்த ஏனான்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க பாருங்க. நான் சோகமா இருக்கேன், ஏன்னா அப்படி ஒரு சூழல் நடந்தது. நான் இன்னைக்கு உடஞ்சு போயிருக்கேன், ஏன்னா அன்னைக்கு இப்படி நடந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் என்னை மதிக்கல, ஏன்னா ஒருத்தர் என்னைய, அது எல்லாத்தையும் இன்னைக்கே முற்றுப்புள்ளி போட்டு நான் சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா இந்த உயிருள்ள வார்த்தைகள் என் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. நான் தைரியமாக இருக்கிறேன், ஏன்னா இந்த உயிருள்ள வார்த்தைகள் என் கையில் இருக்கிறது. அன்னைக்கு தோமா தொட்டு பார்த்து நம்பினாரு. இன்னைக்கு நம்ம கேட்டோம், என்னது ஆண்டவரே? நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, சரி தோமாக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்க தொட்டு பார்க்க, நாங்க தொட்டு பார்க்க எங்க ஆண்டவரே? இந்தா இங்க இருக்கு பார் கையில. இந்த வார்த்தைகள் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். Jesus is the manifestation of God's word. அல்லேலூயா. பிதாவினுடைய வார்த்தைக்கு உருவம் இல்லை, அதனால யாரும் நம்பாம இருந்தாங்க. எனவே அவ்வார்த்தைக்கு உருவம் கொடுத்து பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தைகள் தான் உங்க கையில இருக்கு. இனி அவிசுவாசமோ பயமோ துக்கமோ சோகமோ வந்தா நீங்க தொட வேண்டியது யார் தெரியுமா? பாஸ்டர் இல்ல, வார்த்தை. எங்க இதை உயர்த்தி காமிங்க. இதை பெற்ற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை கையை கீழே இருக்கீங்க. இந்த வார்த்தை என்னவா பாஸ்டர் செயல்படுது? தேனா இருக்கு, வழி நடத்துற ஒரு விளக்கா இருக்கு, உலகிற்கு உப்பா இருக்கு, அதே சமயம் கையில கருக்குள்ள பட்டயமாவும் இருக்கு. அல்லேலூயா. இது மட்டும்தானா பாஸ்டர்? எலும்புகளை ஸ்ட்ராங் ஆக்குற ஒரு மருந்தாவும் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். இந்த 2025 தயவுசெய்து உங்க மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு அது நடக்குமா இது நடக்குமா அது நடக்குமா, இதெல்லாம் சரிங்க. மனுஷனா இருந்தா கவலை வரதாங்க செய்யும், கரெக்டு தான். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லவா? உங்கள்கிட்ட மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு. எந்த விதமான பிரச்சனையை வந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான ஆயுதம் இருக்கு. அப்போ நீங்க 2025 கால் எடுத்து வைக்கும் போது எப்படி தெரியுமா எடுத்து வைக்கணும்? நான் சந்தோஷமா இருப்பேங்க, ஏன்னா உயிருள்ள வார்த்தைகள் என் கையில் இருக்கிறது. இன்னும் தெளிவா சொல்லட்டுமா? நான் பலமா இருப்பேன், ஏன்னா அவருடைய தழும்புகளினால் நான் சுகமானேன். நான் ஐஸ்வர்யத்தோட இருப்பேன், ஏன்னா தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள். நான் பரிசுத்தமா இருப்பேன், ஏன்னா அவருடைய ரத்தத்தை சிந்தி கிருபையை அளித்து என்னை அவருடைய மகனாகவும் மகளாகவும் அவர் தேர்ந்தெடுத்து விட்டார். அல்லேலூயா. ஆமென். ஐயோ, எதிர்காலம், என் எதிர்காலம் சிறப்பா இருக்கும், ஏன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். கடல் மேல் நடந்தாலும் விரியன் பாம்பின் மேல் நடந்தாலும் ஒன்றும் என்னை அணுகுவதில்லை, ஏன்னா என் தேவன் உயிரோடு இருக்கிறார். பிகாஸ், ஆமென். ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று இருக்கும், பிகாஸ் he lives I can face tomorrow அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும். It's a wonderful song. ஆமென். Because this word is alive, I can win any stage of my life. ஆமென். இந்த வார்த்தை இருக்கிறதுனால எந்த சூழல்ல போட்டாலும் நீங்களும் நானும் சந்தோஷமா தான் இருப்போம். அல்லேலூயா. ஆமென். சரி, இந்த வருஷம் உங்களை பார்க்குறவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்க்கணும், ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு இருக்கணும். அல்லேலூயா. கவலையப்படக்கூடாது. கேட்டா சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா என் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டேன். அல்லேலூயா. ஆமென். நான் பலமா இருப்பேன், ஏன்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர் தந்திடுவார். 7 லட்சம் வார்த்தைகளை தந்திருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. எனவே அவர் சொல்லிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த வருடம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். ஆமென். அல்லேலூயா. சோ இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும்
இந்த அதை நினைச்சு கவலைப்பட்டேன், இதை நினைச்சு கவலைப்பட்டேன். 2023 நடந்த சம்பவம் 2024 நடந்ததுனால இப்படி இருக்கேன், அது எல்லாத்தையும் இந்த சர்ச்சை விட்டு போகும்போதே முற்றுப்புள்ளி போட்டுருங்க. அல்லேலூயா. 2024 ஒரு கடன்ல மாட்டினேன் பாஸ்டர், அதனால இன்னைக்கு சோகமா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, இன்னையோட உங்க ஸ்டேட்மெண்ட்டை மாத்துங்க. நான் ஐஸ்வர்யமா இருக்கேன், ஏன்னா தேவன் என்னுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி விட்டார், என் எல்லா ஜபங்களுக்கும் பதிலளித்து விட்டார். அல்லேலூயா. உயிருள்ள வார்த்தைகளை கையில வச்சிருக்கீங்க. You have the greatest solution. இந்த பிகாஸ் இருக்கு பாருங்க, ஏனான்ற வார்த்தை, அது ரெண்டு பக்கமும் செயல்படும். அது உங்களை பொறுத்து இருக்கு. ஆமேன். திறவுகோலை உங்க கையில நான் கொடுத்துட்டேன். ஆமேன். எங்கிட்டு பயன்படுத்தணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. 2025 ரெண்டே பேர் தான், ஒன்னு பயம், இன்னும் விசுவாசம். இந்த திறவுகோலை போட்டு எங்கிட்டு திறக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. பயப்படுறதுன்னா ஜாலியா பயப்படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயமூத்தணும்னா சொல்லுங்க, நான் நல்லா பயமூத்தி விடுறேன் உங்களை. விசுவாசமா இருக்கணுமா, உங்க கையிலேயே நீங்க மிகப்பெரிய பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்க. எந்த பிரச்சனையும் முடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து எது தெரியுமா? வேதம். அல்லேலூயா. வேதம். ஸோ இந்த 2025 ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணுங்க. அன்னன்னைக்கு வர பிரச்சனைய வார்த்தையை வச்சு சந்திங்க. அல்லேலூயா. உங்களுக்கு 2025 பிரச்சனை வந்தா முதல்ல நீங்க யாரை தேடணும்? சரி, ஜெபம் பண்றீங்க, தேவனே அப்படின்னு ஜெபம் பண்ணும் போது எங்கேயோ தூரத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஆகுதா இல்லையாங்க? ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஏக்கத்திலே, ஒரு பயத்திலே ஜெபம் பண்றீங்க தெரியுமா? இந்த வருஷத்துல அந்த பயமே இருக்கக்கூடாது. நீங்க பயப்பட்டீங்க, ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும்னா பிரச்சனை வந்த உடனே முதல்ல எடுத்து இதை திருப்புங்க. உங்களுக்கான விடை இதுல இருக்கு. ஆமேன். அல்லேலூயா. எப்படி சண்டை போடணும், எவ்வளவு பொறுமையா இருக்கணும், என்ன சிந்திக்கணும், என்ன பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி சரியான வார்த்தைகளை செதுக்கணும், பிறரிடம் எப்படி நடந்து கொள்ளணும், கல்யாண வாழ்க்கையில எப்படி இருக்கணும், முதியவர் ஆயிட்டா மற்றவங்களுக்கு எப்படி செயல்பட்டு இருக்கணும், நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும், சத்தியத்தை பேசக்கூடாது வாழ்ந்து காட்டணும், இது எல்லாமே இங்க இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அதனால 2025 நீங்க கவலைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியது என்னது? வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தை. சத்தமா சொல்லுங்க, வார்த்தை. இத பயன்படுத்த தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல பாஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். உங்களுக்கு நான் வழிதான் காட்டுவேன். இத்தனாவது வசனம் இருக்கு, இதையே புடிச்சுக்கிட்டு நெல்லுங்க, ஜெயிச்சிருங்கன்னு வழி காட்டுவேனே தவிர நான் புடிச்சிட்டு நிக்க மாட்டேன். ஆமென். மெய்ப்பனா என்னுடைய வேலை இந்த சைடு போய் இந்த புல்ல சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும், இது கனி தரும் அப்படின்னு வழிகாட்டுறது தான் என் வேலை. உங்களுக்காக நான் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? கையில வச்சிருக்கீங்களா? ஆயுதத்தை வச்சிருக்கீங்க, மருந்து வச்சிருக்கீங்க, சாப்பாடு வச்சிருக்கீங்க, எலும்புகளுக்கான மஞ்சம் உங்க கையில இருக்கு, தீர்க்காயுசுக்கான கீவேர்டு இங்க இருக்கு. ஆமென். எல்லாமே இங்க இருக்கு. நீங்க 2025 ஃபாலோ பண்ண வேண்டியது, அல்லேலூயா, எந்த ஒரு சூழலா இருந்தாலும் 2025 தயவு செய்து முதல்ல பயப்படாதீங்க. 2025க்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திராணிக்கு மேல தேவன் சோதிக்க மாட்டார். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை நீங்களே ரெக்கக்னைஸ் பண்ணுங்க, முதல்ல ரியலைஸ் பண்ணுங்க, தேவன் என்ன திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார், அதையும் மீறி சோதிக்கிறார்னா நீங்க ஜெயிப்பதற்காகவே அதை உங்கள் பாதப்படியில் போட்டிருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, யாரை தேடுவேன், எங்கே தேடுவேன், எப்படி ஜெபிப்பேன்? வார்த்தையை தேடுங்கள், வார்த்தையை புரட்டுங்கள், வார்த்தைக்கு வல்லமை இருக்கு, உங்களுக்கான பதில் வார்த்தையில் இருக்கிறது. அல்லேலூயா. மூணாவது என்ன செய்யணும் பாஸ்டர்? அறிக்கைகளை சரியா செய்யுங்க. 2025 அறிக்கைகளை சரியா செய்யுங்க. உங்களால அறிக்கை செய்ய கஷ்டமா இருக்கா? வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பண கஷ்டம் இருக்கா? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே சொல்லிக்கிட்டே இருங்க. உடல் சுகம் இல்லையா? சொல்லுங்க, அவருடைய தழுவினால் நான் சுகமானேன்.
சொல்லிக்கிட்டே இருங்க. 4வது, சொன்ன வார்த்தையின் மேல நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. 5வது, ஜெபம். 2025 உங்க ஜெபம் பட்டியலிட்டு மிக மிக பெருசாக இருக்க கூடாது. உங்களுடைய ஜெபம் ஷார்ட், கிறிஸ்ப், நீட், ஃபெய்த்ஃபுல் அப்படி இருக்கணும். ஆமென். ஜெபத்துல போய் தேவன்ட்ட அப்டேட் கொடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக ஜோமன வரீங்கன்னு தேவனுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? அப்போ 2025 உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, இந்த பிரச்சனை இருக்கிறது, இதற்கு நீர் தீர்வு தந்து விட்டீர், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். முடிஞ்சு. அல்லேலூயா. 2025 சிறப்பா வாழுங்க. நிறைய மன்னிங்க, ரொம்ப கோவப்படாதீங்க. முதல்ல உங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஹலோ, மாம்சம் அழுகி போயிரும் பாஸ்டர், ஆத்துமாவை தான் கவனிக்கணும். சாப்பிட்டாதான் ஜோம் பண்ண முடியும். காமன் சென்ஸோட நடந்துக்கோங்க. அப்படியே பட்டினி போட்டு ஜோம் பண்ண முடியாது. நல்லா சாப்பிட்டு தெம்பா உட்காந்து ஜோம் பண்ணுங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன் இப்போ எல்லாரும் என்னை முறைச்சு பார்க்குறீங்க? அணுகுண்டா போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். சிரிச்ச முகத்தோட பார்க்கலாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே கோடான கோடி நன்றி ஆண்டவரே, இன்னும் ஒரு நாள் இவங்க எல்லாரையும் பாடாப்படுத்துறதுக்கு தந்தீரே. என்ஜாய் பண்ணுங்க. 2000 இத்தனை வருஷமா அதே ஓட்டமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி ஆயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன், எங்கள் அப்பா அன்னைக்கு வீடை வித்துட்டாரு, எங்கள் அப்பா கடன் வச்சுட்டு போயிட்டாரு, நான் நேற்று நைட்டே ஃபுல் ஸ்டாப் போட்டேன், இனி அந்த பழைய கதையை ஓட்டவே கூடாது. நான் சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்னை ரட்சித்தது. ஆமென். அல்லேலூயா. அதனால 2025 நிறைய அன்பு செலுத்துங்க, நிறைய கொடுங்க, சேரிட்டி, தியானம் செய்யுங்க, நிறைய நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க. செய்யறது 4 பேருக்கு தெரிய வேண்டாம், பார்த்து செய்யுங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹலோ, என்னங்க ஒரு ஆமீன் அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்து செய்யுங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி செய்யுங்க. செஞ்சதை யார்கிட்டையும் பப்பரப்பேன்னு ஊத வேண்டாம், ட்ரம்பட் அடிச்சு நான் உங்களுக்கு செய்ய எதையும் சொல்லாதீங்க. தேவன் உங்களை மகிமைப்படுத்தணும்னா அவர் மகிமைப்படுத்துவார். 2வது, என்ன ஜோமன்னாலும் யார்ட்டையும் சொல்லாதீங்க என்ன ஜோம் பண்ணீங்க. ஹலோ, ஜெபம் எப்படி பண்ணணும்? பூட்டிக்கொண்டு யாருக்கும் தெரியாத மாதிரி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாட்ட ஜோம் பண்ணணும். மறைவா நீங்க ஜோம் பண்ணதை அந்தரங்கமா பிதா உங்களுக்கு பதில் அளிப்பான்னு இருக்கா? கடைப்பிடிங்க, வெளியரங்கமாய் கடைப்பிடிங்க இந்த விஷயங்கள் எல்லாம். அல்லேலூயா. 2025 எத்தனை பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷமே நிறைஞ்சிருக்கணும் பாஸ்டர் நினைக்கிறீங்க? வேணும்ல, சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா. புளிக்குழம்ப சாப்பிட்டு என்ன பாஸ்டர்னு சோகமாவாதீங்க, அதையாவது தேவன் தந்தாரேன்னு நன்றி சொல்லுங்க. 2025 ரொம்ப சலிச்சுக்கிறீங்க இன்னைக்கெல்லாம் நீங்க. அடுத்த விஷயமா, பொருளுக்கு பின்னாடி ஓடாதீங்க. ஹலோ, பொருள் பின்னாடி, கிரேக்கத்திலேயா பேசுறேன்? ஓ, மயக்கத்தில் இருக்கீங்களா? வார்த்தையின் பின்னாடி ஓடுங்க. 9 கனிகள் இருக்கா? 9 கனிகள் இருக்கா? அந்த 9 கனிகளை நோக்கி ஓடுங்க. தயவுசெய்து இந்த பொருள் வாங்கினாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் இல்லை, நான் சந்தோஷமா இருப்பேன், அந்த பொருள் வந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன், பொருள் வரலைனாலும் சந்தோஷமா இருப்பேன்ருங்க. அல்லேலூயா. நம்ம ஒரே வார்த்தை தான், மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இதையும் தாண்டி வேற ஏதாவது வேணும் அப்படின்னா 1 Thessalonians 5. Thank you. 1 Thessalonians 5:15-22. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். உங்களுக்கான 2025 ரெசல்யூஷன் இங்க இருக்கு. 2025 என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னா,
16வது வசனத்துல இருந்து 22ல எல்லாமே இருக்கு. மீண்டும் ஒரு முறை வாசிங்க, நல்லா கவனியுங்க. எப்பொழுதும் சந்தோஷமாய் எப்பொழுதும் எப்படிப்பட்ட சூழலிலும் சந்தோஷமாய் இருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தொடர்ந்து ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பிலிப்பியர் 4:8 வாங்க. பிலிப்பியர் 4:8க்கு வாசிங்க. கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். என்ன சிந்திப்பது? 2025 எப்படி செயல்படுத்துவது? 2க்கான வசனத்தையும் உங்க கையில நான் கொடுத்துட்டேன். எப்படி வாழ வேண்டும் உங்களை பொறுத்து இருக்கு. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுடே. டோன்ட் போஸ்ட்போன் இட் டு த சண்டே. சண்டே முடியட்டும், மண்டேல இருந்து ஆரம்பிப்போம் பாஸ்டர். டுமாரோ நெவர் கம்ஸ். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டுமாரோ நெவர் கம்ஸ். நாளை ஒருபொழுதும் வராது. இன்னையிலிருந்து, இன்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்று. பிரசன்ட். இட்ஸ் a gift from today. இன்னையிலிருந்து எப்படிப்பட்ட சூழலா இருந்தாலும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா பிரச்சனையை அனுப்பினவர் அதற்கான வழியும் அனுப்புவார். ஹலோ, என்ன சோதிக்கிறவர் அதற்கான பலத்தையும் தருவார். அல்லேலூயா, ஆமென். அதனால ஜாலியா இருங்க. யாரையும் குறை பேசாதீங்க. 2025ல யார் மேலேயும் குற்றம் சாட்டுறாதீங்க. நான் கஷ்டப்படுறதுக்கு அவங்க தான் காரணம், நான் இப்படி இருக்கிறது தேவையே இல்லை நமக்கு. யாராவது ஒருத்தர், நம்ம சர்ச்சில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், யாராவது வெளியில் உள்ளவங்க வந்து பேசுகிறாங்க, மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறாங்கன்னா காது கொடுத்தே கேட்காதீங்க. அப்படி அது எனக்கு தேவையே இல்லைன்னு டக்குன்னு முடிச்சு விட்ருங்க. ஹலோ, அப்படியும் அப்படின்னு கேட்டு உங்கள் டைரியில் எழுதி வச்சு நைட்டு நீங்கள் சிந்தையில் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அது நமக்கு வேண்டாத வேலை. 2025ல் அந்த தேவையில்லாத பேக்கேஜ் எல்லாத்தையும் வெட்டி விட்டுருங்க. கத்திரிக்கோள் ரெடியாக வச்சு பட்டக்குன்னு வெட்டி விட்டுருணும். யாராவது பற்றி குறை பேசணும், வேண்டாம் சிஸ்டர் பேசாதீங்க, எனக்கு இஷ்டம் இல்லைன்றுங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுங்க. கோவமாக சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் சொல்லிடுங்க. தேவையில்லாததை மண்டையில் போட்டுக்காதீங்க. சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க, சூப்பராக ஜெபம் பண்ணுங்க. முக்கியமாக அழுவாதீங்க. ஹலோ, 2025ல் என்ன பண்ணக்கூடாது? தானாக வந்து அது வேற, நீங்களாம் வர வைக்காதீங்க. ஜெபம்னு வந்துட்டா தானாக வர வைக்கணும்னு வர வச்சிங்கன்னு வைங்க, தேவன் பதில் தர மாட்டார். அன்பு வேண்டுகோள். ஏன்னா ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் வரும்பொழுது சந்தோஷத்துடனும் கர்ஜனையுடனும் மகிழ்வுடனும் வர வேண்டும் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான். எனவே 2025 ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் நன்றி சொல்லி நிம்மதியா வாழுங்க. இன்னொரு முக்கியமான காரியம், உறவுகளை மதிங்க. 2025ல் உறவுகளை மதிச்சு வாழுங்க. யார் எப்போ இருப்பா, யார் எப்போ எடுத்துக்கொள்ளப்பட யாருக்கும் தெரியாது. அதனால இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழுங்க. அல்லேலூயா, ஆமென். ஏதோ அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்தது சொல்லக்கூடாது. நீங்க இப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. முந்தினதை நினைத்து கவலை கொள்ளாதீர்கள், பழையவை எல்லாம் ஒளிந்து விட்டது, இறந்தவன் புதைக்கட்டும். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதே, நீ செழிப்பாக வேண்டிய திட்டங்களை நான் தீட்டி வைத்திருக்கிறேன். எரேமியா 29:11 இருக்கு. அல்லேலூயா. அப்ப ரெண்டையும் கவலைப்படாம என்ன செய்யணும்? இந்த நேரத்துல இந்த சமயத்தை தேவனுக்கு நன்றி செலுத்தி நிம்மதியா நீங்க வாழ கற்றுக்கொள்ளுங்க. 2025 சிறப்பா உங்களுக்கு அமையும்.
ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க. ஜீவனுள்ள அன்பின் தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய வருடத்தில் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தினாலே சீல் பண்ணி மறைக்கின்றோம். நீர் தந்த வசனத்தின்படி நாங்கள் சந்தோஷமாக, தைரியமாக, விசுவாசமாக இந்த நேரத்தில் வாழ்ந்து மகிழ்ந்து களி கூறவும், சரியான ஜெபத்தை ஏறெடுக்கவும், விசுவாசமாக நடைபோடவும், எதையும் குறித்து கவலைப்படாமல் உம் வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்து அதை மாம்சமாக்கி நாங்கள் செயல்படுத்தி வெற்றி பெற நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 2025க்கான வாக்கு தத்தம் சங்கீதம் 126 1-3. Psalms 126 1-3. The promised word for 2025. சங்கீதம் 126 1-3 வாசிக்க கேட்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இதுவே உங்களுக்கான 2025 வார்த்தை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். I declare a very peaceful 2025. Let this year be filled with joy, peace, happiness and grace. Wishing you all a very happy new year. God bless you. Shalom.